ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நான் ஒன்றும் அவளோட கசின் கிடையாது, நான் தான் நிலாவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகவ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, நான் எதுக்காக விளையாடணும், நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் தான் நிலாவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் நான் மனப்பூர்வமாக இவரை நான் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ராகவ் இருந்துட்டு, அப்படின்னா உங்களோட விருப்பத்தோடு இவர் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலையா, நானே ஒரு பிரச்சனைக்காக தான் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் இவர் திட்டம் போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இன்னும் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் ராகவ் இருந்துட்டு, நிலா நான் இப்போ சொல்கிறேன், என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவே விரும்பிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுடைய ஆசையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க ராகவ், என்னுடைய ஆசை எல்லாமே கல்யாணம் கிடையாது, நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், எனக்குன்னு நான் நான் எல்லாத்தையும் நானே என்னோடய தேவைக்கு நானே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்களுடைய எல்லா விருப்பத்தையும் வந்து சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, நான் உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன், முதல்ல நீங்கள் எடுத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராகவை வந்து வெளியே துரத்தி விடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.